everyone. I am not a financial advisor. I am not responsible for your investments, profits, losses in cryptocurrency field. Right, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸை பற்றின ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். பைனான்ஸில் என்ன கிரிப்டோகரன்சி தெரிஞ்ச எல்லாருக்குமே பைனான்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதில் என்ன பண்ணுற ஆக்களுக்கும் வாராக்களுக்கும் புதுசாக பிஸ்னஸ் வாராக்களுக்கும் பைனான்ஸ் அல்லது பினான்ஸ்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் பைனான்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன டவுட்டாக இருக்கும், அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ ஒன்று போட போகிறேன். நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம், கரன்சி ரெண்டு இருக்குது. ஒன்று ஃபியட் கரன்சி, மற்றது கிரிப்டோ கரன்சி. ஃபியட் கரன்சியை நாங்கள் டீல் பண்ணுறதுக்கு நாங்கள் பாவிக்கிற நிறுவனம் அல்லது ஆர்கனைசேஷன் என்ன, பேங்க். நாங்கள் காசை டிபாசிட் பண்ணுறோம், வித்ட்ரோ பண்ணுறோம், இன்னொருத்தருக்கு அனுப்புகிறோம், இன்னொருத்தர் மூலம் பெற்றுக்கொள்கிறோம், நம்மளை பெற்றுக்கொள்கிறோம். இப்படியான வேலைகள் இந்த ஃபியட் கரன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பாவிக்கப்படுற ஆர்கனைசேஷன் இஸ் பேங்க். ஸோ அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பாவிக்கிறது சொல்லுவாங்க ஒன்று எக்ஸ்சேஞ்சஸ். அந்த ஆர்கனைசேஷன் அல்லது என்ன வேணால் சொல்லிக்கலாம், ஒரு விஷயம் எக்ஸ்சேஞ்சஸ் அல்லது வாலெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டு இது இருக்குது. நம்ம இந்த பைனான்ஸ் ஒரு எக்ஸ்சேஞ்ச், உலகத்திலே அதிகமான ஆட்கள் பயன்படுத்துகிற வேர்ல்டு நம்பர் 1 செக்யூர்டான லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் பைனான்ஸ். அது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இதில் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா Binance is a cryptocurrency exchange which is the largest exchange in the world in terms of daily trading volumes of cryptocurrencies. It was founded in 2017 and is registered in the Cayman Islands. Binance was founded by Changpeng Zhao, a developer who had previously created a high frequency trading software. Right. இந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் சங்பெங் சாவோ என்று சொல்கிறவரால் ஆரம்பிக்கப்பட்டது. ஷோர்ட்டாக அவரை CZன்னு சொல்லுவாங்க. அவர் சரியான ஃபேமஸ், ஒரு மொட்டையால். நீங்கள் இந்த கிரிப்டோ கரன்சி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும், பைனான்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். ரைட், நான் இந்த ப்ளே ஸ்டோர், இந்த பைனான்ஸ் ஆப்பாகவும் இருக்குது. நீங்கள் க்ரோம்லையும் செஞ்சு கொள்ளலாம். இந்த ப்ளே ஸ்டோர், ஐ ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் எல்லா ஸ்டோர்லையும் கிடைக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த பைனான்ஸ் ரெஃபரல் லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அதை போய் கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகி கொள்ளலாம். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ரைட், அதுக்கு முன்னுக்கு சொல்கிறேன், பைனான்ஸால் செய்யக்கூடிய விஷயங்கள். நாங்கள் கிரிப்டோ கரன்சியை இன்னொருத்தருக்கு அனுப்பலாம், எங்கிட்ட இருக்கிற கிரிப்டோ கரன்சி இன்னொருத்தருக்கு அனுப்பலாம், இன்னொருத்தர்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம், விற்கலாம், எங்களோட நாட்டு காசாக எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இங்கே நாட்டில் கிரிப்டோ கரன்சியை விற்கிற ஆட்கள் வியாபாரி மாதிரி இருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து வேண்டிக் கொள்ளலாம், ட்ரேடிங் பண்ணிக்கொள்ளலாம், ஒரு கோயினை வேண்டி இன்னொரு கோயினை மாற்றிக்கொள்ளலாம். இப்படி எக்கச்சக்கமாக இன்னொன்று சேமித்து கொள்ளலாம், ஸ்டக்கிங்னு சொல்லுவாங்க. பேங்கில் நாங்கள் காசை போட்டு ஃபிக்ஸட்டில் போட்டு வச்சுருப்போம், அதே மாதிரி ஸ்டக்கிங்னு சொல்கிறது போட்டு அதிலேருந்து வர வட்டியை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி கணக்கு, இதை விட கணக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான், இதை விட கணக்கு இருக்குது. சரி, இந்த பைனான்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு வர இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமெண்டா இப்படி இருக்கும். வெல்கம் டு பைனான்ஸ் என்று வந்து இவ்வளோ இது கொண்டு போகும். நீங்கள் ஏற்கனவே ஆக்டிவான யூஸராக இருந்தால் லாகின் கொடுக்கணும். இல்லை புதுசாக நீங்கள் ஆக்டிவ் பண்ண போகிறீங்கன்னா என்ன கொடுக்கணும், சைன்அப் கொடுக்கணும். சைன்அப் கொடுக்குறீங்க, வெல்கம் டு பைனான்ஸ் இன்னொரு இன்டர்ஃபேஸுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். வெல்கம் டு பைனான்ஸுக்கு போகிறீங்க, சைன்அப் வித் ஃபோன் ஓ இமெயில், இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். சைன்அப் வித் ஃபோன் ஓ இமெயில் அதை கொடுக்குறீங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுறது முதல் நீங்கள் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணத்தான் வேணும். இதில் ஒரு ஆப்ரேஷன் செய்யறா ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணத்தான் வேணும். உங்களோட ஃபோன் நம்பரையும் ஆட் பண்ண வேணும், அதோட இமெயிலையும் ஆட் பண்ண வேணும். ஏனெண்டா உங்களோட நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் செய்ய, டிபாசிட் பண்ண போகிறீங்க, வித்ட்ரா பண்ண போகிறீங்க, ட்ரேட் பண்ண போகிறீங்க, சில விஷயங்கள் செய்ய போகிறீங்கன்னா உங்களுக்கு செக்யூர்டானது, உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கூட மெயிலுக்கும் ஃபோனுக்கும் ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். நீங்கள் அதை கன்ஃபார்ம் கொடுக்காம வர கோட்டை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணாமல் உங்களோட கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து $1 கூட வெளியே போகாது, $1 கூட வெளியே போகாது, $1 கூட வெளியே போகாது கன்ஃபார்ம் பைனான்ஸ்லேருந்து. அதுக்காக நீங்கள் ரெண்டையும் மேலே ஆட் பண்ண வேணும். முதல்ல நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட்டுக்கு போகிறது நேரம் முதலாவது நீங்கள் மெயிலை கொடுத்து போகிறது பெட்டர். ரைட், மெயில் கொடுக்குறீங்க. இமெயில் என்று வர இடத்துல உங்களோட மெயில் ஆக்டிவில் இருக்கிற ஒரு மெயிலை கொடுக்குறீங்க. அடுத்தது பாஸ்வேர்டுன்னு வர இடத்துல குறைஞ்சது 12 உருவங்கள் இருக்கணும்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அது லெட்டர்ஸாக இருக்க வேணும். கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், அதோட நம்பர்ஸ் இருக்கலாம், சிம்பிள்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் கேபிட்டல், ஸ்மால், சிம்பிள்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இதெல்லாம் கலந்தாக குறைஞ்சது 12 சிம்பிள்ஸ் இருந்து இருக்கிற ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எந்த உங்களுக்கு வருங்காலத்துக்கு உதவும். ஒரு இதில் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள்
ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதும் என்ட்ரு பண்ணுற எல்லா விஷயத்தையும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கூட நல்லா, ரைட். அது பிறகு ஐ ஹேவ் ரெட் அண்ட் அக்ரி டு பைனான்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசி. இந்த இடத்த கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணி போட்டு க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுக்குறீங்க. க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறீங்க. உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆகி முடிஞ்ச பிறகு அதில் வெரிஃபிகேஷன், கேபிசி வெரிஃபிகேஷன் இருக்குது. உங்களோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறது இருக்குது. அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி இவ்வளவு காணும்னு நினைக்கிறேன். ரைட். எதுவும் டவுட் இருந்தால் என் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு ஒரு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதோட இந்த பைனான்ஸ் ரெஃபரல் லிங்க் எல்லாம் நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு விருப்பம்ண்டா அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளவும். ரைட். ஓகே, தேங்க்யூ.